இன்று நாம் காண இருப்பது விளக்கு ஏற்றும் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே ஊற்றி விளக்கை எரிய வைக்கும் கோரக்கர் சித்தரின் 52வது சீடராக வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் சித்தரை பற்றிதான். பொதுவாக நாம் கேள்விப்பட்டது எல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த 18 சித்தர்கள் அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி சித்த விளையாட்டுகள் செய்திருப்பார்கள். அதாவது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் போன்றவைகள்தான். எதற்காக இவ்வாறான சித்திகளை பயன்படுத்தினார்கள் என்றால், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குருகுலத்தில் பயின்ற சீடர்கள் குருமார்கள் வைக்கும் சோதனைகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே அஷ்டமா சித்திகளில் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார்கள். எப்படி என்றால், தற்போது நாம் பரீட்சை எழுதி பாஸ் செய்கிறோம் அல்லவா, அதே போலதான். உதாரணமாக, குருகுலத்தில் இருக்கும் குருமார்கள் காய்ந்த குச்சிகளை அல்லது காய்ந்த செடிகளின் விதைகளை சீடர்களிடம் கொடுத்து குறுகிய காலத்துக்குள் அது மரமாக வளர வேண்டும். அதேபோல் நெருப்பின் மீது அமர்ந்தும் இறந்த ஏதாவது ஒரு உயிரினத்தின் உடலை கொண்டு உயிர்த்தெழுதலும் அல்லது தண்ணீரை கொண்டு விளக்கு எரிய செய்வதும் போன்றவைகள் ஆகும். தண்ணீரை மட்டுமே ஊற்றி விளக்கை எரிய வைக்கும் இந்த சித்துக்கு பெயர் மகிமா அல்லது ஈசத்துவம் ஆகும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தியே விளக்கை எரிய வைப்பார்கள். 150 வருடத்திற்கு முன்னர் வடலூர் திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் தண்ணீரில் விளக்கு ஏற்றி உள்ளார்கள். ஆனால் கலியுகத்தில் இவ்வாறான சித்துக்களை செய்ய முடியுமா என்றால் சாத்தியம் என்று ஒரு வாழும் சித்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். யார் அந்த சித்தர், அவருடைய வரலாறு என்ன என்பனவற்றை விரிவாக இந்நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். கோரக்கர் சித்தர் பற்றி அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்களை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அது என்னவென்றால், மற்ற முனியை பிரிந்து சென்ற பின்பும் பிரம்ம முனி என்னும் சித்தருடைய நட்பு கோரக்க சித்தருக்கு கிடைத்துள்ளது. இருவரும் இணைப்பிரியா நண்பர்களாக இருந்துள்ளார்கள். அப்போது ஒரு சமயம் பிரம்ம முனிக்கு உடம்பு வலி ஏற்படவே என்ன செய்வது என்று கோரக்கர் சித்தரிடம் கேட்க, அவரும் ஒரு மூலிகையை பறித்து மருத்துவ முறையை கூறி பயன்படுத்த சொல்லியுள்ளார். அந்த அதிசய மூலிகைதான் கஞ்சா செடியாகும். கஞ்சா செடியானது அளவாக பயன்படுத்தினால் மருந்தாகும், அளவுக்கு மீறி போனால் அதுவே விஷமாகும் என்பதை அப்போதே கோரக்கர் சித்தர் பிரம்ம முனியிடம் கூறியுள்ளார். கோரக்கர் சித்தரின் 52வது சீடராக வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் பாலகுமார் ஆகும். ஆனால் சித்தர்கள் உலகத்தில் இவரை மண்டுகநாதா என்றழைப்பார்கள் என்று இங்கிருந்த ஒரு பக்தர் எங்களுக்கு விளக்கமளித்தார். மாதந்தோறும் வருகின்ற கோரக்கர் சித்தரின் நட்சத்திரமாக சொல்லப்படும் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று கோரக்கர் சித்தரின் சீடராக மண்டுகநாதராக அமர்ந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு பெயர் கோரக்க சித்தர் ஆத்ம தபோவனம் ஆகும். மற்ற நாட்களில் இவர் சாதாரணமாக பாலகுமாரனாகவே இருக்கின்றார். இந்த இடத்தில் பல ரகசியங்களும் சூட்சுமங்களும் அடங்கி இருப்பதாக இங்கிருந்த ஒரு பக்தர் எங்களிடம் கூறினார். இரவு நேரத்தில் இங்கு யாருக்கும் தங்க அனுமதி இல்லையா? காரணம், பல சித்தர்கள் சூட்சுமமாக இங்கு வந்து இவரிடம் உரையாடுவதாகவும், அவர்கள் வரும் நேரத்தில் ஒரு சில ஓசைகளும் நறுமணம் வீசும் வாடை வரும். அப்பொழுது மண்டுகநாத சித்தர்
இந்த தபோவனத்திலிருந்து சற்று தொலைவில் நடந்து செல்வார் என்றும் அந்த நேரத்தில் யாரும் அவரை பின்தொடர வேண்டாம் என்று கூறிவிட்டு செல்லுவார். இதற்கு சாட்சியாக ஒட்டஞ்சத்திரம் ராமசாமி சித்தரும் அகத்தியரும் ஒன்றாக காட்சி கொடுத்ததற்கு ஆதாரமாக இந்த புகைப்படம் இங்கு உள்ளது என்று ஒருவர் சொல்ல நாங்கள் வியப்படைந்தோம். அதேபோல் கருநாகம், உளுந்து நாகம், மஞ்சள் நாகம் ஆகிய 3 நாகங்கள் இந்த தபோவனத்தில் சுற்றி எப்பொழுதும் வலம் வந்து காத்து கொண்டிருப்பதாகவும் இந்த நாகங்களை ஒரு சிலர் பார்த்திருப்பதாகவும் அதேபோல் இங்குள்ள பைரவர் ஒன்று இங்கு நடக்கும் செயல்களுக்கு சாட்சியாக இந்த பைரவர் இருப்பதாகவும் இந்த பைரவர் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை கொண்டு இங்கு பிறந்துள்ளதாகவும் இவைகள் அனைத்தும் அன்றாடம் நடக்கும் நிகழ்வு என்று ஒருவர் எங்களிடம் கூறி திகைக்க வைத்தார். இந்த குடிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வாழைத்தாய் என்று சொல்லப்படும் பாலாம்பிகை புகைப்படத்தில் இருந்து 3 வருடமாக தொடர்ந்து தானாகவே உப்பு குங்குமமாக மாறி கொட்டுவது, அதிலிருந்து சுயம்பாக மகாமேரு தானாக உருவாகி இருப்பதும் மாபெரும் சிறப்பு என இங்கிருந்த ஒரு பக்தர் எங்களுக்கு விளக்கமளித்தார். எப்படி என்றால், எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அம்பாலோட திருக்கரத்திலிருந்து குங்குமம் வந்து வழிந்துகிட்டே இருக்கிறது. இது ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று எப்பவும் போல் உப்பு மஞ்சள் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டப்போ நடந்த ஒரு நிகழ்வு தான். அந்த உப்பு மஞ்சள் வந்து 3 நாள் அப்புறம் நாங்கள் பார்க்கும்போது ரெட் கலரில் மாறி இருந்துச்சு அந்த உப்பு. அதோட ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த உப்பையுமே பத்திரமா தான் எடுத்து வச்சுருந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இது எதனால் அந்த உப்பு இப்படி ரெட் கலரில் மாறிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமவே இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் சென்றதுக்கப்புறம் அந்த உப்பு இருக்கக்கூடிய படியில் வந்து குங்குமம் வந்து ஒரு 2 ட்ராப்டாக விழுகிற மாதிரியே இருந்துச்சு அந்த உப்பு மேலே. இந்த உப்பு மேலே எப்படி இந்த குங்குமம் விழுகுது, ஒரு வேளை எலி தள்ளி விட்டுருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மாத ஆயில்ய பூஜையில் சாமி கும்பிட்டுக்கிட்டு மறுநாள் பிரிக்கும் போது அந்த அம்பாள் கைகிட்ட வந்த இடத்துல மட்டும் அந்த குங்குமம் 2-3 ட்ராப்ட்டு கீழே விழுந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த மாலைகளில் இருக்கும்போது இது எப்படி மாலையில் வந்து சரியாக விழுகும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு புதிராக தான் நாங்களே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த குங்குமம் வந்து அந்த உப்பு மேலே விழுந்து மகிர ஆரம்பித்து, அதாவது அம்பாள் இருக்க 2வது ஸ்டெப்பில் தான் நாங்கள் வந்து அந்த உப்பு மஞ்சள் இருக்கக்கூடிய தட்டே வச்சுருந்தோம். முதல் ஸ்டெப்பில் குங்குமம் விழுந்து அந்த ஸ்டெப்பு ஃபுல்லாகி அது உப்பு மேலே விழுந்து தேர்டு ஸ்டெப்புக்கு அடுத்து கீழேயுமே ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்கு அம்பாள் கையிலேருந்து தான் வருதா அப்படிங்கிறது அப்பா எங்களுக்கு ஜபத்துலேருந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். அம்பாலோட திருக்கரத்துலேருந்து தான் அந்த குங்குமம் வருது அப்படின்ட்டு. அப்போ இதை வந்து ஆரம்பத்தில் நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாதனால ஒரு நாள் இரவு ஆயில்யத்துக்கு முதல் நாள் இது செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அப்பாவாக தான் கேட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது முதல் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய குங்குமத்தை பூராமே நான் தான் என்னோடய கையில் அள்ளி ஒரு பாக்ஸில் அடைச்சி வைக்கிறேன். அப்போ வந்து குடியில் லாக் பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் அலங்காரம் பண்ணுறதுக்கா அப்பா என் கூட தான் வர்றாங்க. கீ வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு பூராமே. நான் வர்றதுக்குள்ளே நீ வந்து குடியில் காலைல திறந்து வச்சுட்டு வச்சுருப்பா. ஏன்னா இங்கே இப்போ தான் இங்கே சமையல் கட்டு இருந்துச்சு. சமையல் கட்டுக்கு நான் காலைல போகணும் அப்படின்னால நீ வந்து இங்கே வச்சுட்டு பூ அலங்காரத்தை மட்டும் பண்ணிவிட்டு போயிடு, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன்பா அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் நான் வந்து பார்க்கும்போது அந்த குங்குமம் வந்து முதல் ஸ்டெப்பில் கிடந்துச்சு. அப்போ இது வந்து அம்பாள் கருக்கரத்துலேருந்து உப்பு மேலே விழுந்து மகிர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அந்த இதுக்குள்ளே என்ன இருக்குது, உப்பு பிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பிரியாமல் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஆயிலே முடிஞ்சு ஒரு 3ஆவது நாள் எலுமிச்சப்பழம் மாலை போட்டு அந்த ட்ரை ஆயிரணும்னு ஒரு ஃபோட்டோவில் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக அந்த மாலையை கழட்டும் போது அந்த ஒன் சைடு மாலை வந்து அழுந்து குங்குமத்து மேலே விழுந்துருச்சு. குங்குமத்து மேலே விழுந்தோடனே உள்ளே ஏதோ தங்க மாதிரி இருக்குப்பா, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ நீங்கள் காலைல ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க, மகாமேருன்னு சொல்லி ஸ்ரீசக்கரம், அதாவது மொத்த அளவே வந்து 2 இன்ச்சு தான் இருக்கும். அந்த 2 இன்ச்சிலே வந்து 9 கட்டம் வந்துருக்கும். நீங்கள் அதை உங்களுக்கு அப்பா தனிப்பட்ட முறையில் காமிப்பாங்க. அது அந்த குங்குமத்துக்குள்ளே இருந்து விளைஞ்சது, அம்பாள் கொடுத்தது. மொத்தமே 2 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ நெமிலி பாலான்னு சொல்கிறக்கூடிய வந்து நெமிலியோட பாலா சிலை வந்து இவ்வளோ தான் இருக்கும், 2 இன்ச்சு தான். அதே மாதிரி தான் இங்கே அவள் கொடுத்த மகாமேரு வந்து 2 இன்ச்சு தான். அதுக்குள்ளேயே அந்த 9 கட்டங்கள்லேருந்து எல்லாமே இருக்கும். இது இன்னமும் நம்ம தபோவனத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகையினால் குங்குமம் விழுகிற நிகழ்வு இன்னமும் அனுதினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ஒரு நாள் பல பேர் பார்த்துருக்காங்க. விழுகும் போதுமே நிறைய பேர் அதை உணர்ந்துருக்காங்க. இப்போ காலையில் வர்றோம், இந்த இடத்துல இவ்வளோ தன்மையாக இருந்துச்சு, ஒரு 1/2 hour ஒரு 1 hour சென்று பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அதாவது வெகுமதியாக கிடைக்குது அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க. ஒரு நாள் நான் பூஜை பண்ணும்போது பாலாம்பிகை அம்மாகிட்ட போயிட்டு தீபாவளை காட்டும் போது என்னோட இந்த வழக்கரத்தில் குங்குமம் விழுந்துருந்துச்சு. இந்த பிறவர்கள்ட்ட இருந்து இந்த லைனில் தீபாவளி அப்படி காட்டும் போது குங்குமம் இந்த இடத்துல விழுந்தது. அதை நான் வந்து என் கண்ணாவே உணர்ந்தேன்.
சரி, ஆரம்பத்திலேயே தண்ணீரை ஊற்றி விளக்கை ஏற்றினார் என்று கூறினோம் அல்லவா? அதை பற்றி இப்போது விரிவாக காண்போம். ஆரம்பத்தில் கூறியது போலவே சித்தர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு தேர்வு வைப்பது போல் இவரும் தினமும் ஒரு சில பயிற்சிகளை முடித்த பின்பு தனது குருவான கோரக்கரை வணங்கி பயிற்சியில் அன்று சரியாக தேர்வாகி உள்ளாரா என்று சோதிக்கவே எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை மட்டும் ஊற்றி விளக்கு ஏற்றுவாராம். இவர் பயிற்சி சரியாக முடிந்திருந்தால் விளக்கு நன்றாக எரியும், இல்லையென்றால் சரியாக எரியாது என்றும் இதை பல பக்தர்கள் கண்கூடாக பார்த்துள்ளார்கள் என்றும் இங்கிருந்த ஒரு பக்தர் எங்களுக்கு விளக்கமளித்தார். அப்பா ஜபத்துக்கு போகிறது வழக்கம். அப்படி ஜபத்துக்கு போகும்போது நீரில் விளக்கு எரிய வைப்பாங்க. அப்படி எரிய வைக்கும்போது இங்கே நிறைய பேர் அதையும் பார்த்துருக்காங்க. கண்கூடாக நாங்களே பார்த்துருக்கோம். தண்ணி ஊற்றி ஏற்றுறதே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது அப்பாவோட பர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது செஞ்சு கொடுப்பாங்க. ஆனி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தபோவனத்தில் நடந்த நிகழ்வு தான் அது. ஊர்ல பூர்ணிமாவுக்காக தண்ணியில் விளக்கு ஏற்றுற நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. நம்ம குடிலுக்கு வர ரெகுலராக வரக்கூடிய அன்பர்களும் சரி, புதுசாக அன்னைக்குன்னு வந்தவங்களும் சரி, எல்லாருமே கண்கூடாக பார்த்தாங்க. தண்ணீரில் விளக்கு எரியும் அந்த அதிசய காணொளியும் பாலாம்பிகை புகைப்படத்திலிருந்து விழுந்த குங்குமத்தில் இருந்து உருவாகிய மகாமேரு காட்சியையும் கோரக்கர் சித்தரின் ஆசிர்வாதம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரிய காணொளியை சிவபிரபஞ்ச நேயர்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். தண்ணி தினசரி நடந்துக்கிற அற்புதம். தண்ணீரில் விளக்கரித்தல். எல்லாம் வல்ல கோரக்க சித்தருடைய ஆசீர்வாதம். தண்ணீரில் விளக்கரித்தல். அடுத்த காணொளியில் பாலகுமாரன் எப்படி மண்டுகநாதனாக மாறினார் என்பதையும், கோரக்கர் சித்தரின் தரிசனம் எப்படி இவருக்கு கிடைத்து தீட்சை பெற்றார் என்பதையும், எப்படி கோரக்க சித்தரின் 52வது சீடர் என்று சொல்கின்றார்கள் என்றும் பல அதிசய தகவல்களுடன் சேர்ந்து சித்தரின் தவக்குடில் இருப்பிடமும் பக்தர்களின் அனுபவத்தையும் காண இருக்கின்றீர்கள். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.